ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜோ சமையல் இன்னைக்கு நல்ல ஒரு க்ரீமியான ஐஸ்கிரீம் தான் பார்க்க போகிறோம். நல்ல கடையில் உள்ள மாதிரியே, அதாவது சப்போட்டா ஐஸ்கிரீம். இந்த சப்போட்டா ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு நான் வீட்டில் உள்ள சப்போட்டா பழம் எடுத்திருக்கேன். ஒரு நல்லா 6 பழம் எடுத்து அதை நல்லா தோல் சீவி எடுத்துக்கோங்க. நல்லா தோல் சீவிட்டு விதைகளை நீக்கிட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட கண்டன்ஸ் மில்க் இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ராசஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு டைரெக்டாக கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட கண்டன்ஸ் மில்க் இல்லாதனால நான் இந்த மெத்தடில் பண்ணுறேன். இது கூட 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. நல்லா பால் சுண்ட வத்துற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் அதையும் சேர்த்துக்கோங்க. கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து கலந்துக்கோங்க. இது டேபிள் ஸ்பூன், அதனால் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். பால் பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா திக்காக ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இது கூட கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா கஸ்டர்ட் பவுடர் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா திக்காகிற அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ இது கூடயே நம்ம க்ரீம் பண்ண போகிறோம். நான் 1 கப் அளவுக்கு க்ரீம் எடுத்திருக்கேன், ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். அதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கையால் விஸ்க் வச்சு பீட் பண்ணலாம், கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச சப்போட்டா பழம் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த கண்டன்ஸ் மில்க் இருக்கு இல்லையா, அந்த இதையும் சேர்த்துக்கலாம். நல்லா பீட் பண்ணிக்கோங்க 2 சப்போட்டா பழத்தை சேர்த்து. இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த கண்டன்ஸ் மில்க் அதையும் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு ஸ்வீட் கொடுக்குறதுக்காக தான், அதனால் சுகரை நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு நல்லா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா ஸ்வீட் இருக்கும் ஐஸ்கிரீம். உங்ககிட்ட கண்டன்ஸ் மில்க் இருந்துச்சுன்னா இந்த மெத்தடை ஸ்கிப் பண்ணிவிட்டு 1/2 கப் அளவுக்கு கண்டன்ஸ் மில்க் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு ட்ரேயில் கொட்டிக்கோங்க. கொட்டிட்டு ஓவர் நைட் ஃப்ரீசரில் வைக்கணும். பகலில் வச்சிங்கன்னா ஃப்ரீஸ் ஆக லேட் ஆகும், அதனால் நைட் வச்சிங்கன்னா மறுநாள் காலையில் சாப்பிட்றதுக்கு நல்லா ஃப்ரீஸ் ஆகிடும். பாருங்கள், நான் ஓவர் நைட் வச்சு எடுத்திருக்கேன். நல்ல ஒரு சூப்பரான ஒரு க்ரீமியான ஐஸ்கிரீம். அப்படி ஒரு சப்போட்டா ஃப்ளேவரோட எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் சேர்க்காம ஒரு டேஸ்டியான ஒரு சூப்பரான ஃப்ரூட் ஐஸ்கிரீம் நமக்கு கிடச்சிடுச்சு. நல்ல க்ரீமியாக இருந்துச்சு. நீங்களும் இந்த மெத்தடில் ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.